வணக்கம். வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் க்ரீன் பீஸ் கறி தான் வைக்க போகிறோம். நாங்கள் கல்யாண வீடுகளில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு நல்ல டேஸ்டான க்ரீன் பீஸ் கறி இருக்கும். கஜு எல்லாம் போட்டு நல்ல வடிவாக செய்திருப்பாங்க. அந்த கறி தான் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறோம். இந்த கறி வைக்கிறதுக்கு நான் 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து ஒரு இரவு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இந்த பட்டாணி கடலையை அவிய வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் குக்கர் பாவிக்கிறத குறைச்சி கொள்ளுங்க. வழமையாகவே நாங்கள் அடுப்பில் சமைக்கிற மாதிரியே கடலை பருப்பு வகைகளையும் நாங்கள் அடுப்பிலேயே அவிக்க வேணும். நீங்கள் கூகுளில் போய் தேடி பாருங்கள். இந்த ப்ரெஷர் குக்கரால் ஏற்படுற தீமைகள்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் இந்த கடையில் அவிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். மண் சட்டியில் வச்சிங்கன்னு சொன்னால் கெதியில் அவியும். ஒரு அரை மணித்தியாலும் போகாது, நல்லா வடிவாக அவிஞ்சு வரும். இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இப்போ இதை மூடி அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சு அவிய விடுவோம். ஒரு அரை மணி நேரமாக எங்களோட கடலை அவியுது. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்து அகப்பையில் எடுத்து ஒரு கடலையை கையால் நசுக்கி பாருங்க. அப்படியே மாதிரி வந்ததுன்னு சொன்னால் கரெக்டான பதம் இறக்கிடுவோம் கடலையை. எங்களோட கடலை அவிஞ்சிட்டுது. நாங்கள் மண் சட்டியில் வச்சுருந்தோம். ஒரு 25 நிமிஷம் அப்படித்தானே ஆகியிருக்கும். எனக்கு கடலை அவிஞ்சிட்டுது. நாங்கள் இறக்குவோம். நான் அவிச்ச எல்லா பட்டாணியையும் சமைக்கல, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் இருக்கிறத தான் சமைக்க போகிறேன். இதில் நான் 25 கிராம் கஜு எடுத்துருக்கிறேன். இதோட கலர் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. நீங்கள் வேண்டும் போது நல்ல வெள்ளையாக பார்த்து வேண்டுங்க. ஆனால் இது புதுசு தான், நல்லது பழுதாக போக இல்லை. இந்த கறிக்கு ஒரு வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பிலை, குண்டு மிளகாய் 2, இஞ்சியும் உள்ளியும் ஒரு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தயாராகிட்டுது. இனி நாங்கள் கறியை வைப்போம். அதோடு இதில் நான் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல் பால் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இனி நாங்கள் கறியை வைப்போம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். சட்டி சூடானதும் நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்வோம். எண்ணெய் சூடானதும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற கஜுவை போட்டுக்கொள்வோம். முதல்ல கஜு கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சால் நல்லா இருக்கும். சிலர் ஊற வச்சும் போடுறது, அப்படியும் போட்டுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நல்லா கலந்து விட்டு கஜுவை கருகி போகாமல் ஒரு பொன்னிறமாக பொரித்து கொள்ளுவோம். ஒரு அளவு பொரிபட்டு வரைக்குள்ள நாங்கள் இதில் பெருஞ்சீரகம் சேர்ப்போம். அதோடு நாங்கள் இடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடையும் இஞ்சியும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். இன்றைக்கு எங்களோட அடுப்பு என்னவோ தெரியல, புகையுது. எரிஞ்சு கொண்டு தான் இருக்குது, ஆனால் புகை வருது. விறகு வித்தியாசம் போல் கிடக்கு. இப்போ நாங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, கஜு இந்த மூண்டும் சேர்ந்து வதங்கக்குள்ள அருமையான ஒரு வாசம் வருகுது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்திருந்தேன். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். ரம்பை போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நாங்கள் ஏற்கனவே கடலையிலையும் உப்பு போட்டிருக்கிறோம். அதால் உப்பு அளவாக கொஞ்சமாக போட வேணும். போட்டுட்டு ஒருக்கா வடிவாக கலந்து விடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பட்டாணியை கடையில் வேண்டி கொண்டு வந்து வீட்டில் ஊற வச்சு அவிச்சு எடுக்க வேணும். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்கினோம்னு சொன்னால் அதில் கலர் சேர்த்து நல்ல பச்சை கலராக இருக்கும். அது கூடாது, பிள்ளைகளுக்கும் கூடாது, பெரியாக்களுக்கும் கூடாது. அது வேணாம். கடைகளில் இருக்குது, இப்படி விற்கிது, வேண்டி நாங்கள் அதை ஊற வச்சு சமைச்சு கொள்ளலாம். நாங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், அவியட்டும்.
இப்போ திறந்து பார்ப்போம். தக்காளி பழம் எல்லாம் அவிஞ்சிட்டுது. நாங்கள் ஒருக்கா கலந்து விடுவோம். இனி நாங்கள் எங்களோட பட்டாணியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இந்த பட்டாணியை உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் வந்து ஒரு மங்கலாக இருக்கும். ஆனால் நாங்கள் சமைச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கறி ஆறுனதுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல லைட்டான ஒரு பச்சை நிறம் வரும். இனி நாங்கள் இந்த கறிக்கு தேவையான தேங்காய் பாலை விட்டுக்கொள்ளுவோம். நல்ல திக்கான பால் விட வேணும். அப்போ தான் இந்த கறி வந்து கல்யாண வீட்டு கறி மாதிரி இருக்கும். இதில் மெயின் வந்து தேங்காய் பால் தான். கறிக்கு தேவையான மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த குண்டு மிளகாய் ரெண்டையும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மிளகாயை போடாதீங்க. கொதித்து முடிஞ்சது பிறகு நான் அப்படியும் இதை எடுத்துருவேன். உரைப்பு விரும்பினாக்கள் இதை அப்படியே சாப்பிடலாம். இந்த மிளகாய் போட்டோம்னு சொன்னால் ஒரு நெய் வாசம் அடிக்கும் கறிகளில். நீங்கள் போட்டு சமைச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வர மட்டும் மூடி வைப்போம். எங்களில் நிறைய பேர் இந்த கடலையை வீட்டில் சமைக்கிறது குறைவு. ஏன்னு தெரியல எனக்கு. கூடுதலாக இப்போ பொரிச்செல்லாம் இந்த கடையில் நல்ல பச்சை கலராக விற்கிது. பிள்ளைகள் அதுகளை வேண்டி சாப்பிட்றது மிக்சரில் எல்லாம் போட்டு வரும். பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதால் இது அப்படி பொரித்து கொடுக்குறத விட நாங்கள் இப்படி கறி வச்சு கொடுக்குறது நல்ல பிள்ளைகளுக்கு உடம்புக்கு. அதே நேரம் இது அவிச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் கறி வைக்க தேவையில்லை, அவிச்சு சும்மாவே சாப்பிடலாம். தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு நாங்கள் அடிக்கடி கலந்து விட வேணும். கன நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. பால் விட்டதுக்கு பிறகு ஒரு கொதி வந்ததுண்டா காணும். இப்போ நாங்கள் இதில் இறைச்சி சரக்கு தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இந்த இறைச்சி சரக்கு தூளாக பாவிக்கிறதுக்கு பதில் ஒரு துண்டு கருவாப்பட்டை 2 ஏலக்காய் கராம்பு அப்படியும் போடலாம். ஆனால் இப்படி தூளாக போட்டோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு கொஞ்சம் தான் போடுவோம். ஆனால் வாசம் நல்லா தூக்கலாக இருக்கும். நாங்கள் கொழும்பு பக்கம் கல்யாண வீடுகளுக்கு போனால் கட்டாயம் இந்த கறி இருக்கும். இப்போ இங்கேயும் எங்களோட ஊர்லேயும் கல்யாண வீடுகளில் இப்போ இந்த கறி வைக்கிறாங்க. நாங்கள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. உப்பையும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்துட்டுது. இப்போ நாங்கள் கறியை இறக்கிடுவோம். எங்களோட சுவையான பச்சை பட்டாணி கறி தயாராகிட்டது. நாங்கள் காஜுவும் போட்டிருக்கிறோம். அதால் இந்த கறி கொஞ்சம் கூட மிஞ்சாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கறி ஆறிட்டுது. ஆனால் நல்ல ஒரு கலர் வந்துட்டுது கறியில். ஆனால் பட்டாணி வேண்டைகளில் நல்ல புது பட்டாணியாக பார்த்து வேண்டுங்க. புது பட்டாணி வந்து லைட் பச்சை கலராக இருக்கும். கொஞ்சம் காஞ்சி போனதாக இருந்தால் வேண்டாதீங்க. பழைய பட்டாணியாக இருந்தால் அது கெதியில் அவியாது, கன நேரம் எடுக்கும். எங்களோட பட்டாணி கறி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.